ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நம்ம இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பிளேஸ் நம்ம சென்னையில் கோபாலபுரமில் இருக்கிற கலைஞர் செஞ்சுரி பார்க் தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த பார்க் வரணும்னு நினச்சிங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் கீழே இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு வந்துடுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பார்க் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பார்க் கட்டுறதுக்கு 46 crore ஆயிடுச்சாங்க. என்ட்ரன்ஸே சும்மா வார்ம் வெல்கமோட நல்லா கட்டியிருந்தாங்க. இங்கே தனியாக பார்க்கிங்லாம் எதுவும் இல்லை. நம்ம செம்மொழி பூங்காவில் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம பார்க்குக்கு வந்துடலாம். இந்த பார்க் டைமிங் மார்னிங் 10 to 6 தான். ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி என்ட்ரி ஃபீ 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க பேமெண்ட் மெத்தடு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் யூபிஐ பேமெண்ட் அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கேஷெல்லாம் வாங்குறதில்ல. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் அக்கௌண்ட்டில் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. கேஷ் எடுத்துகிட்டு போகாதீங்க, அங்கே எந்த யூஸும் இல்லை. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் இந்த ஜிப்லைன் தாங்க. இது மார்னிங் 10 to 4 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகுது. 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு. இங்கே பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்குன்னு தனியாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிக்கெட்லாம் வாங்கலை. நம்ம என்ட்ரி டிக்கெட் இருந்தாலே உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் இந்த கிளாஸ் ஹவுஸ் தாங்க. இது மார்னிங் 10 to 5 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். 50 rupees பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் ஹவுஸ் இது மார்னிங் 10 to 4 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே பெர் ஹெட்டுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஷூட்டிங்க்கு இது செம்ம ஸ்பாட்டுங்க. இங்கே ஏதோ சீரியலுக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 1/2 hour நின்று பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் இதுதாங்க, மிஸ்ட் பாத்வே. இதில் நடக்கும் போது ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி தனி ஒரு ஃபீல் வரும். நம்ம சென்னையா இது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளேயே இங்கே ஒரு கேன்டீன் வச்சுருக்குறாங்க. ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக டீசெண்டாக தான் வச்சுருந்தாங்க. இந்த வுட் ஹவுஸை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்பவே நுணுக்கமாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில்ட்ரன்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்மளை ஏறுறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இங்கே குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. டீசெண்டாக இருந்துச்சு.
இந்த ஆர்ட் எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக ஒரிஜினலாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சும்மா இல்லை, தெறிக்க விட்டுருக்காரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் இதுதாங்க மியூசிக் ஃபவுண்டேஷன் ஷோவோட என்ட்ரன்ஸு. இங்கே 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பர் ஹெட்டுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபால்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இவங்க ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனாங்களா இல்லை உண்மையாகவே இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பக்கத்துலேயும் அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம கண்ட்ரியோட ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதெல்லாம் வந்து அழகாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் உள்ளே இருந்துச்சு. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற பெஸ்ட்டு டைமிங்ஸ் எப்போனா ஈவினிங் ஒரு 3 to 4க்குலாம் உள்ளே போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் மியூசிக் ஃபவுண்டேஷன் ஷோ அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.